இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு வீட்டு பக்கத்திலேயே பள்ளிவாசல் இருந்தும் ஜமாத்தோட தொழுகாம வீட்டுல தொழுகிறோம். இன்னும் நம்மள எத்தனை பேரு பள்ளியோட தொடர்புல இருக்கோம், பள்ளிய நேசிக்கிறோம். ஆனா நாளைக்கு நிழலே இல்லாத மறுமை நாள்ல இறை இல்லத்தை பள்ளிவாசலை நேசிக்கக்கூடிய மனிதருக்கு நிழல் கிடைக்கும். இறை இல்லத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்னா 24 மணி நேரமும் பள்ளிவாசல்ல இருக்கணும்ன்ற அர்த்தம் இல்ல. அவரு வேலைக்கு போவாரு, பிசினஸ் பண்ணுவாரு, ஃபேமிலியும் பார்த்துப்பாரு. ஆனா அவருடைய சிந்தனை எல்லாமே தொழுகையை நோக்கியே இருக்கும். அவர் ஒரு வக்து தொழுதுட்டு பள்ளிவாசல்ல இருந்து வெளியே வந்தாலும் அடுத்த தொழுகைக்கு பள்ளிவாசல்ல ஜமாத்தோட தொழுகணும்ன்ற எண்ணத்தோட ஈகரா வெயிட் பண்ணுவாரு. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன செய்வார்கள்னு. அதுக்கு பதில் சொல்றாங்க, தங்கள் குடும்பத்தினருக்கு உதவியாக பணியில் இருப்பார்கள், தொழுகைக்கு நேரம் வந்தால் தொழுகைக்கு செல்வார்கள்னு. நம்ம பிசினஸ்ல பிஸியா இருக்கலாம், இல்ல வீட்டுல ஏதாச்சும் ஒர்க்ல இருக்கலாம். பள்ளிவாசல்ல அசான் சத்தத்தை கேட்ட உடனே துனியாவை செகண்ட் ப்ரையாரிட்டிக்கு வச்சுட்டு அல்லாஹ்வுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை கொடுக்கணும். அல்லாஹ் சூரா அன்-நூர்ல சொல்லக்கூடிய ஒரு வசனத்தோட கருத்தும் பாத்தீங்கன்னா, வியாபாரம் அவர்களை அல்லாஹ்வை நினைப்பதிலிருந்தும் தொழுகையை நிலைநாட்டுவதிலிருந்தும் திசை திருப்பாதுன்னு. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு ஜமாத்தோட பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் நம்ம அதை பயன்படுத்துறது இல்ல. இன்னும் காரணமே இல்லாம ஜமாத் தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா எச்சரித்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் வீட்டில் ஒது செய்துவிட்டு அல்லாஹ்வின் வீடுகளில் ஒன்றான மஸ்ஜிதுக்கு நடந்து செல்கிறார், அவர் வைக்கும் ஒரு அடி பாவத்தை அளிக்கும், இன்னொரு அடி அவருடைய அந்தஸ்தை அதிகரிக்கும். நம்ம தனியா தொழுகிறத விட ஜமாத்தா தொழுகும் போது 27 மடங்கு நன்மையை அது நம்மளுக்கு பெற்று தரும். அண்ட் இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் அரை இரவு நின்று தொழுதவர் போல், யார் ஃபஜர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் முழு இரவும் நின்று தொழுதவர் போல்னு. சோ அல்லாஹ்வுடைய இல்லத்தை நேசிக்கக்கூடிய மனிதர் நானும் இந்த மாதிரி நன்மைகளை பெறணும்னு ஆசைப்படுவாரு. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இறை இல்லத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்களா மாறுவோம்.